எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ நாங்கள் வந்து வெண்ணிலா கேக்கு தாங்க செய்ய ஆரம்பிச்சிருக்கோம். இதோட வந்து செகண்ட் டைம் வெண்ணிலா கேக் செய்கிறேங்க. ஏற்கனவே ஃபஸ்ட் டைம் செஞ்சுங்க, கேக் நல்லா வந்தது. அப்போ எக்கு வாசனை அதிகமாக இருந்தது. இப்போ வந்து நான் வந்து ஒரு 6 முட்டை உடச்சி எடுத்துக்கிறேங்க. 7 முட்டை தாங்க உடச்சி ஊற்றணும். எங்கள் வீட்டுக்கார் 6 முட்டை போதுன்னு சொல்லிட்டு ஒரு முட்டை நிறுத்திட்டாருங்க. 6 முட்டை போட்டு செஞ்சேங்க. வாங்க எக் அடி மிஷினில் வாங்கிட்டேங்க. எக் பீட் மிஷினுங்க. 2 நாள் ஆச்சுங்க அந்த மிஷின் வாங்கி. 6000க்குள்ளே தாங்க, 5000க்கு மேலேங்க ரேட்டு. ஆன்லைனில் தாங்க, ஃப்ளிப்கார்ட்டில் தாங்க வாங்கணும். யாருக்குன்னா இதுமாரி எக் பீட் மிஷின் வேணும்னா நான் லிங்க்கு கொடுக்குறேன், அது லிங்க்கு தொட்டு வாங்கிக்கோங்க. நல்லா சூப்பராக இருக்குதுங்க. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கார் வந்து ஃபஸ்ட்டு முறையாக ஆன் பண்ணி எக் அடிக்கிறாரு. நல்லா சூப்பராக வந்து 5 நிமிஷத்தில் நல்லா அடிச்சு குத்துச்சுங்க எக்கு. அதுக்கப்புறம் 1/4 கிலோ சுகர் தாங்க எடுத்துக்கினேன். 6 முட்டை, ஆனால் 7 முட்டை போடுங்க நீங்கள். போன டைம் எக்கு வாசனை வந்துச்சுன்னு ஒரு முட்டை மீத்திட்டேன் அப்படி சொன்னார். அது வந்து எக்கு சரியாக அடிக்காதனால அப்போ வாசனை வந்துச்சுங்க. அதுக்கப்புறம் 1/4 கிலோ சுகர் ஆட் பண்ணேங்க. சுகர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணினே வாங்க. முட்டை வந்து ஃபுல்லாக அடிச்சிட்டு பிறகு சுகர் கொட்டாதீங்க. கொஞ்சம் ஒன்றும் பாதியமாக பீட் பண்ணுறதுக்கு முன்னாடி சுகரும் கொட்டிடுங்க. சுகரும் நல்லா இப்போ வந்து நல்லா இதுக்கப்புறம் பீட் பண்ணலாங்க. அதுக்கப்புறம் ஜெல் வந்து நான் வந்து ஒரு 20 கிராம் எடுத்துக்கினேங்க. 1/4 கிலோ மாவுக்கு 20 கிராம் போதுங்க. நான் 1/2 கிலோ மாவுக்கு வந்து எங்கள் வீட்டுக்காரர் வந்து அந்த ஜெல்லு டப்பாவோட முட்டையில் போட்டாருங்க. கை தயிர் வீந்துச்சுங்க. அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு ஜெல்லெலாம் போட்டு நல்லா மிஷின் ஆன் பண்ணிட்டேங்க. சூப்பராக வந்து அரைச்சி குத்துச்சிங்க. கேக்கும் நல்லா இருந்தது சாப்பிட்றதுக்கு. இன்னும் வந்து அந்த ஐசிங் பண்ணுறது, மேலே வந்து க்ரீம் தடவுது, அதெல்லாம் கற்றுக்கினா தாங்க நல்லா இதுவாகும். அதுக்கப்புறம் 1/4 கிலோ மைதா மாவுங்க. எல்லாமே எடை போட்டு தாங்க, கேக் பொறுத்த வரைக்கும் எடை போட்டு தாங்க எதுவுமே செய்யணும். ரொம்ப அளவு ரொம்ப கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் வந்து இனிப்புலாம் கரெக்டாக இருக்குங்க. அதே 1/4 கிலோ மாவு, 1/4 கிலோ சர்க்கரை, அதேமாதிரி தாங்க. அதுக்கப்புறம் பேக்கிங் பவுட்ரு வந்து கொஞ்சோண்டுங்க. ஆயில் வந்து நான் 30 கிராம் எடுத்துக்கினேங்க. அதுக்கு பேக்கிங் பவுட்ரு வந்து ஒரு 5 நம்பர் வரைகளும் 5 கிராம் லைட்டாக போட்டுட்டு, எப்போவுமே வந்து மாவு வந்து நல்லா ஜலலில் போட்டு நல்லா ஜெலிச்சு எடுத்துக்கணுங்க. அதேமாதிரி தாங்க நான் அரைஞ்சிட்ட பிறகு நல்லா ஜெலிச்சு மைதா மாவு எடுத்துக்கணுங்க. அதுக்கப்புறம் வந்து எசன்ஸ் வந்து ஒரு மேல் முடி அளவுக்கு எங்கள் வீட்டுக்கார் வந்து ஊற்றுறாரு பாருங்க. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் லைட்டாக ஊற்ற போகிறேன்ட்டு கம்மியாக ஊற்றுங்க அப்படின்னா எசன்ஸ் வாசனை, அது வெண்ணிலா எசன்ஸ் தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஓவன் வந்து ஒரு 10 நிமிஷம் ஹீட் பண்ணி வைக்கணுங்க. ஒரு 180 டிகிரியில் ஒரு பக்கம் ஹீட் ஆகினே கேட்டாங்க. எக்கு வந்து அடிச்சிட்டு பிறகு ரொம்ப நேரம் வெளியே வெயிட் பண்ணக்கூடாது. சட்டுன்னு வந்து ஓவனில் வச்சுருந்தேங்க. இல்லைனா வந்து கேக் வந்து ஆடாயிடுங்க. அது முன்னாடி ரெடியாக வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுனே வந்தேங்க. அதுக்கப்புறம் வந்து மாவு கொட்டுறாரு பாருங்க. மாவு வந்து நம்ம ஹீட் பண்ண சொல்ல கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டலாம். இல்லை வந்து இது வந்து எக் பீட் மிஷின் தானே, சட்டு நல்லா அரைச்சிது சொல்லிட்டு 1/4 கிலோ மாவு ஒன்றா கொட்டிட்டார் எங்கள் வீட்டுக்காரு. டைம் ஆகினே போகுதுன்னு. இன்னும் ஆயில் ஊற்றலைங்க. ஆயில் வந்து இப்போ ஊற்றாதீங்க. கொஞ்சம் நல்லா மாவு அடிச்சிட்டு பிறகு லாஸ்ட்டாக ஊற்றுங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ஆயில் நான் எடை போட்டு வச்சுருக்கேன். மறுபடியும் எங்கள் வீட்டுக்காரு ஆன் பண்ணுறாரு. புதுசுன்றதுனால கொஞ்சம் பார்த்தாங்க செய்கிறோம். நல்லா போக போக கற்றுன பிறகு நல்லா இன்னும் தெளிவாக நாங்கள் நிறைய செய்வோங்க. அதுக்கப்புறம் ஆயிலெலாம் தடவி இப்போ தாங்க வந்து ஆயில் ஊற்றுறாரு பாருங்க. எக் பீட் மிஷினில் இப்போ தான் லைட்டாக எண்ணெய் ஊற்றுறோமா. அதுக்கப்புறம் வந்து கவரு எல்லாம் போட்டுட்டு ஆயில் தடவி வச்சுருந்தேங்க. இந்த பாத்திரத்தில் தாங்க கேக் ஊற்றி வைக்க போகிறோங்க. எல்லாமே எங்கள் வீட்டில் கொஞ்சம் பொருள் ரொம்ப கம்மியாகுதுங்க. இருக்கிற பொருள் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக செய்கிறோம். இன்னும் நிறைய பொருள் வாங்கிறது இருக்குது, நிறைய கற்றுக்கிட்டு இருக்குது. அது இன்னும் செய்ய தான் வருங்க. புதுசுன்றதுனால கொஞ்சம் மிஸ்டேக்காக இருக்கலாம். ஆனால் கேக்கு நல்லா வந்ததுங்க, பொய் சொல்லவே இல்லை. சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. எங்கள் வீட்டுக்கார்ட்ட கொடுத்தா அமைச்ச சேல்ஸுக்கு, ஆனால் யாருமே வாங்கலையா. அது எப்படி சேல்ஸ் பண்ணணும்னு தெரியல. ஏன்னா எல்லோரும் வந்து க்ரீம் தடவில் வெறும் கேக்கு மட்டும் கொடுத்தா நல்லா இருக்காது அப்படி சொல்கிறாங்க. அதெல்லாம் வந்து இன்னும் நல்லா கற்றுக்குன்னு நிறைய டெவலப் பண்ணணுங்க. இது பாருங்கள், ஒரே 10 நிமிஷத்தில் வந்து மாவு ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டேன் பாருங்க. இப்போ எங்கள் வீட்டுக்கார் வந்து அந்த கேக் அடிச்சிட்டுல அது வந்து அந்த பாத்திரத்தில் ஊற்றுறாரு பாருங்க. ஃபுல்லாக இதுக்குன்னு ஒரு கரண்டிலாம் இருக்குதுங்க, அதெல்லாம் எங்ககிட்ட இல்லை. வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணதுனால கொஞ்சம் இதுவாக இருக்குங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த இந்த பாத்திரத்தில் இருக்கிற மாவு வந்து அடியிலுக்கத்தோட ஊற்றக்கூடாதாங்க, வெச்சு ஊற்றக்கூடாது, லைட்டாக ஊற்றணும். ஏன்னா அதுக்கப்புறம் வந்து அந்த கேக் நல்லா இருக்காதாங்க. நல்லா இருக்காதுன்னா அது வந்து
ஆடாக இருக்கும் அடியில் கற்றுலாம். அதனால் மேலக்கா மட்டும் மிஸ் பண்ணுங்கள், மீதெல்லாம் விட்டுடுங்க, கீழே ஊற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா எங்கள் கற்று கொடுத்தவங்க அப்படி தாங்க செஞ்சாங்க. கொஞ்சம் கொஞ்சம் நிறைய மாவு கொஞ்சம் வேஸ்ட்டாக தான் போகும், அதெல்லாம் ஊற்றாதீங்கம்மா, அடியோடு வேசி அப்படியே ஊற்றினீங்க நல்லா இருக்காது அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் வாங்கி வந்திருந்தாங்க, மேலே போடலாம் சொல்லிட்டு 2 தட்டி தட்டி வைக்கிறாங்க. நான் ஒரு யூடியூப்பில் பார்த்தேன், இது மாதிரி தட்டக்கூடாது, ஒரு ஒரு குச்சி ஒத்து அப்படி கோடு கூட போடுறாங்க. அது அடுத்த வாட்டி பார்த்துக்கலாம். இப்போ எனக்கு கற்று கொடுத்த மாடலே வந்து செய்கிறேங்க. அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் மேலே போட்டு ஓவன் வந்து ஒரு ஏற்கனவே கொஞ்சம் ஹீட் பண்ணி வச்சுருந்தாங்க, 150 டிகிரி ஹீட் பண்ணி வச்சுருந்தோம் 10 நிமிஷம். அதுக்கப்புறம் மறுபடியும் இப்போ கேக்கு வச்சு இப்போ வந்து ஒரு அரை மணி நேரம் கரெக்டாக ஹீட் பண்ணி வச்சு அரை மணி நேரம் ஊற்றி எடுக்கலாம். வாங்க, சுவையான கேக்கு ரெடிங்க. எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நான் வந்து சரியாகவே மிஷினுக்கிட்ட போய் ஆப்ரேட் பண்ண கற்றுக்கவே இல்லை. ஏன் கற்றுக்கலன்னா கொஞ்சம் பயம் அதிகமாக இருக்குது, ஏன்னா தப்பாக ஏன்னா அழுத்திடுமோ அப்படின்னு சொல்லிட்டுங்க. 1/2 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. இப்போ வாங்க வெந்துச்சேனை பார்க்கலாமா. வெந்துச்சேனை பார்க்கறதுக்கு வடை குத்துற கம்பியில் தாங்க குத்தி பார்த்தோம். வடை குத்துற கம்பியில் அது கேக் ஓட்டவே இல்லை. அப்போ வந்து கேக்கு வந்துச்சு நத்தங்க. இப்போ வாங்க வெளியே எடுத்துடலாமா. கேக்கு எடுத்து ஃபேன் காற்று வைக்கக்கூடாதுங்க, அப்படி தான் கற்றுக்குத்தாங்க. ஒரு ரூமில் போய் தனியாக ஃபேன் ஓடாத இடத்துல வச்சுருங்க. ஒரு மணி நேரம் எடுத்து சாப்பிட்ணுங்க. ஒரு மணி நேரம் ஆனங்க. அப்போ தாங்க சூடுலாம் ஆறி வேறு பிளேட்டுக்கு மாற்றணுங்க. இப்போ எங்கள் வீட்டில் வேறு பிளேட்டில் மாற்றினா இருப்பாருங்க. நான் பெரிய பிளேட் எடுத்துகிட்டு இங்கே கொஞ்சம் போனி மாரி எடுத்துன்னு வந்துட்டேன்னா, அதுக்கப்புறம் ஓடி போய் வேறு தட்டு எடுத்துன்னு வந்தேன். மாற்றி வச்சு, ஆனால் வந்து கூடவே நல்லா சூப்பராக வந்ததுங்க. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கு அந்த கேக்லேயே போட்டு அந்த கவர் பிரிக்கிறமான்னு சொல்லிட்டு பிரித்தார். ஆனால் கேக் நல்லா வந்ததுங்க. பாருங்கள், சுவையான கேக் ரெடி. நீங்களும் இதே மெத்தட் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எங்கள் வீடியோ தான் கேக்கெல்லாம் கட் பண்ணுறாரு. நல்லா வந்ததுங்க கேக்கு, சாப்பிட்றதுக்கு நல்லா இருந்தது. இன்னும் கொஞ்சம் இன்னும் நிறைய கற்றுக்கணும், இன்னும் நிறைய விதவிதமாக செய்யணும். இதே கொஞ்சம் கம்மி தாங்க. இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணி நான் அந்த ஐசிங் கேக்கு எல்லாம் கற்றுக்கணும். க்ரீம்லாம் தடவி சேல்ஸ் பண்ணதாங்க வாங்குவாங்க. நாங்கள் அப்படியே வந்து சேல்ஸ் பண்ண எடுத்துன்னு போனாரா, யாரும் வாங்கலைங்க. இப்படியே கொடுத்தா நல்லா இருக்காதுப்பா, ஐசிங் பண்ணணும், மேலே க்ரீம் தடவி எடுத்துன்னு வாங்க அப்படின்னாங்க. அடுத்த வீடியோவில் ஐசிங்லாம் பண்ண கற்றுக்கலான்னு பார்க்கலாம் வாங்க.